எதுவுமே செஞ்சு தர மாட்டீங்க, எந்த மண்ணி தர மாட்டீங்க. அங்க வந்து பப்ளிக் ஓட்டு விடுவீங்க. கூட செஞ்சோட நான் பணம் கட்டினா சொல்றேன். வச்சுட்டு ஏலத்தை விடுங்க. நான் ஏலம் விடுறதுக்கு நான் எதிர்ப்பு தெரிவிக்க மாட்டேன். எனக்கு 3 லட்சம் ரூபாய் ஈவோ முதல் ஆயிருக்கீங்க லஞ்சம். அந்த 3 லட்சம் ரூபாய் கட்டிடணும். லஞ்சம் 3 லட்சம் ரூபாய் ஆயிருக்காங்க. தலைவரும் துணை தலைவரும் ஈவோ வாங்கிருக்காங்க. 3 லட்சம் ரூபாய் கட்டிட்டு நீங்க ஏலத்தை விடுங்க, என்ன பண்ணுங்க, எனக்கு தேவையில்லை. எனக்கு 3 லட்சம் ரூபாய் வேணும். பப்ளிக் எடுத்து நான் 3 லட்சம் ரூபாய் லஞ்சம் வாங்கின கூட எனக்கு இதுதான் 21 லட்சம் ரூபாய்க்கு நோட்டீஸ். நோட்டீஸ் 21 லட்சம் ரூபாய் ஏலம் எடுத்ததுக்கு போனோட்ட ஏலம் எடுத்ததுக்கு 21 லட்சத்துக்கு இதுதான் பார்த்துங்க. பில்லு இதுக்கு பேரு வரியோட சேர்த்துக்க 3,19,000 வரியோட 1 வருஷத்துக்கு 21 லட்சம் ரூபாய்க்கு 3 பில்லு கொடுத்துருக்காங்க. எனக்கு டிகிரி முதல் நானும் ஒன்றுதான் கிடைக்கும். எங்களுக்கு இந்த கதிடா அப்போ மற்றவங்களுக்கு எப்படி இருக்கு? இப்போ என்ன சொன்னாங்க உங்களுக்கு? வெளியே போகணுச்சு. ஒரே வார்த்தை வெளியே போக மாட்டாங்க. அதுக்கு என்ன ஆளுகளை அடியால் மாதிரி வச்சுக்கிட்டு வெளியே வச்சு பேச வைக்கிறாங்க. அந்த இதெல்லாம் எனக்கு உயிர் பாதுகாப்பு வேணும். லைட்டு போட்டு தரணும்ல, ரோட்ல போடக்கூடாதுட்டாங்கல்ல, அதை காட்டாம இது மட்டும் தான் அதுக்காக நாங்கள் ஏலத்தை எடுத்துப்போம்ல. பணம் கட்டிட்டாங்க போடல இல்லை, நான் சொல்லி 6 மாசம் ஆச்சு. அந்த 6 மாசம் வேலை எந்த வேலையும் பார்க்கலாம். அந்த வேலையை பார்க்கணும்ல, லைட்டு வசதி போட்டு தரணும்ல. 10 ரூபா வருமானம் கூட வந்து பண்ணாலும் உங்களுக்கு கட்ட முடியும். நான் சரி கட்டா எப்படி கட்டுவேன் காசு? பேட்டி கொடுக்கறது இல்லைண்ணே. ஈவோ வெளியே போட்டு வெளியே எந்திரிச்சு வெளியே போங்க, போலீஸ் காட்ட சொல்லுங்க, பெட்டிஷன் அங்கே மனு கொடுத்தீங்கன்னாட்டாங்க. கொடுத்தோம்னா கோட்டேஷன் வந்திருக்காங்க. எனக்கு என்ன வேணாலும் என்ன வேணாலும் மணி கேட்டேன். இவர் பேரூர் கலா செயலாளர் திமுக பணத்தை கட்டுறமா ஜெயில ஈவோ அதிகாரியா செஞ்சதை கொடுத்து அட்ட மாட்டோம் சொல்றோம். நாங்க செஞ்சு கொடுத்தா கட்டி தர மாட்டோமா? 65 கடல் நான் ஒர்க் பண்ணேன். போடவே இல்லை. போட்ட ரைட்டு கட் பண்ணி விட்டாங்கண்ணே. போட்ட ரைட்டு கட் பண்ணி விட்டாங்க. காவல்துறை வந்து போட்டது கட் பண்ணி விட்டாங்க. ஆமாண்ணே, போட்டது கட் பண்ணி விட்டாங்க. வைய குடிநீர் இருக்காங்க. இதுல லைட் எடுத்து கட் பண்ணி விட்டாங்க. லைட் போட சொல்றீங்க போடணும். இருக்க கண்டிஷன் அதுதான். பணம் கட்டுற வாய்ப்பு இருக்கா இல்லையா? 3 வருஷம் டெண்டர்ல வந்து எல்லாமே அனுமதி விட்டாங்கல்ல, வசூல் பண்ண விட்டாங்க. கடலாம் எந்த நீங்க எடுக்கிறது ஏலம் விட்டாங்க ஒரே வார்த்தையில. நான் வசூல் பண்ணிடுறேன். இதுக்கு முன்னாடி 10-12 வருஷம் 100 கடைக்கு 2 லட்சம் ரூபா சொல்ல மாட்டாங்கல்ல, சொல்லவே இல்லை. இன்னைக்கு எந்த சந்தது இந்த போடுறத முன்னாடி போடுறது அனுமதி அவரே இருக்குனால ஏலம் விட்டுருக்காங்க. அனுமதி இருக்குன்னு யாரும் சொல்லல. அனுமதி இல்ல. ஆனா லோக்கல்ல நான் போடுறேன். நான் இதுக்கு முன்னாடி அவங்க இல்ல, நான் பப்ளிக் எடுத்துட்டு எனக்கு இவ்வளவு கஷ்டமா இருக்குன்னு சொல்லிட்டேன். இல்ல இதுக்கு முன்னாடி ரோட்ல போட்டாங்க. அதையும் சொல்றேன், ரோட்ல போட்டாங்க. அப்ப எல்லாம் இந்த பஞ்சாயத்து இல்ல, அவங்க வேற 5 லட்சம் 6 லட்சம் 7 லட்சம் ரோட்ல 5 லட்சம் 6 லட்சம் நான் இப்ப வந்து 21 லட்சம் ரூபாய்க்கு எடுத்திருக்கேன். நான் ரோட்ல ஓடாம வேற எங்கேயும் சந்தைக்குள்ள உனக்கு லைட் போடணும். இந்த சந்தை 50 ரூபாய்க்கு நான் வசூல் பண்ண முடியாது. 300 ரூபாய்
காலி வீடு கொடுக்க முடியுமா? சந்தைன்றது அதே முறை சந்தை வேற செய்யுங்க. அதான் முறையில சந்தை ரோடு இல்லையே, சந்தை ரோடு வந்து சந்தை இல்ல. பணத்தை கட்டி சப்போர்ட் பண்ணுறது சந்தைகள் போடணும்னு சொல்றோம். இங்க போட இங்க போட்டிருக்க, இங்க போடாதையா அப்படின்னு சொன்னாச்சுன்னு சொல்லணும். இந்த மாதிரி போட சொல்றீங்க, நான் எடுத்துட்டேன், இன்னும் யார் போடக்கூடாது சொல்றாங்க, உங்க கஷ்டமாகுது அப்படின்னு கேளு, உடனே போட சொல்லுவான். லைட்டு போட சொல்றது, வீடு கட்ட சொல்றது, பாத்ரூம் போட சொன்னா ஆட்டமடா வச்சாலும் பேசக்கூடாது. அவரா இருந்தாலும் யாரா இருந்தாலும் முறை எடுத்துட்டாங்க.